கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உன் விசுவாசமே உன் ஜெயம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, உன்னுடைய விசுவாசம்தான் உன்னுடைய ஜெயம். வேதம் சொல்லுது, 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா பிசாசை ஜெயிச்சிடலாம். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உலகத்தை ஜெயிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு உலகம் உங்களை வேதனைப்படுத்துகிறது, உலகம் உங்களை காயப்படுத்துகிறது, உலகம் உங்களை கஷ்டப்படுத்துகிறது. எல்லாத்த காட்டிலும் உலகம் நம்மளை புரியலை. இந்த உலகம் நம்மளை புரியலை. உலகம் நம்மளை புரியுமானா புரியவும் செய்யாது. அந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு உங்கள் விசுவாசம்தான். நீங்கள் ஜெயிப்பீங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, என்னைக்கும் ஒரு பெரிய ஜெயத்தை கத்தவங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். நம்ம லைஃப்பில் தோற்று போகணும் அப்படின்னு யாரும் விரும்புகிறது கிடையாது. தோற்று போகணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறதும் கிடையாது. எல்லாரும் ஜெயிக்கணும். ஒரு காரியத்தை நான் சொல்கிறத அப்படியே நம்புவீங்களா? எதுலெல்லாம் நீங்கள் தோற்று போனீங்களோ அத்தனையிலும் இனி நீங்கள் ஜெயிப்பீங்க. நம்ம ஜெயிக்க தான் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 1 யோவான் 5:3, நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். விசுவாசிங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 16:33, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயிக்கணும் பிரியமானவர்களே. எதுலெல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தோற்று போனீங்களோ அத்தனையிலையும் கர்த்தர் ஜெயிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த தோல்விக்கு காரணம் என்ன, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் உற்று பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இதுதான் உன் தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பேசுவார். ஒரு நாள் ஒரு சகோதரோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னை டச் பண்ணிச்சு. பிரதர், நிறைய காரியத்தில் நான் தோற்று போனேன். என் பிஸ்னஸாக இருக்கட்டும், என் ஃபேமிலி லைஃப்பாக இருக்கட்டும், நிறைய காரியத்தில் நான் தோற்று போனேன். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய், ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில் தோல்விக்கு மேலே தோல்வியை நான் பார்த்துட்ருக்கிறேன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தரே சொன்னான், நீந்தான். அப்போ நான் என்னை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஏன் என் வாழ்க்கையில் தோல்வி? அப்போ ஆவியானவர் சுட்டி காட்டினார், உன்னுடைய கோபம், உன்னுடைய அவிசுவாசம், இந்த ரெண்டையும் கர்த்தர் காட்டினான். இந்த கோபமும் அவிசுவாசமும் என் வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வந்திருக்குது. நான் கோபத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பித்தேன். மற்றவங்ககிட்ட இப்போ கோபப்படுறது இல்லை, அன்பாக பேச ஆரம்பித்தேன். என் லைஃப்பில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு காரியத்துலேயும் 100% என்ன நான் நம்பலை, கர்த்தரை நம்ப ஆரம்பித்தேன். கர்த்தர் ஜெயத்துக்கு மேலே ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தான். நம்ம வாழ்க்கையில் தோல்வியும் வெற்றியும் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஜெயிக்கணும். உங்கள் விசுவாசம் ஜெயிக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய கிருபையின் நிமித்தம் இவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிடும். விசுவாசமே ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் விசுவாசமே உங்கள் ஜெயம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.